மார்கழி மாதம் வரும்போது வீடுகளெல்லாம் ஒரு தெய்வீக ஒளியால் நிரம்புவது போன்ற உணர்வு தருகிறது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளித்து வாசலில் அழகான கோலங்களை போடுவது இந்த மாதத்தின் ஒரு முக்கிய ஆச்சாரமாக கருதப்படுகிறது. பசுஞ்சாணத்தில் உருண்டை செய்து அதில் பூசணி மலரை சொருகி கோலத்தின் மையத்தில் வைப்பது செய்யும் பழக்கம் வீட்டை தெய்வீக ஆற்றலுடன் நிரப்பும் என நம்பப்படுகிறது. பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் காலையில் எழுந்து குளித்து விளக்கு ஏற்றி பெருமாளை வணங்கும் பழக்கம் தொடர்கிறது. பாவை நோன்பு மேற்கொள்ளும் பெண்களுக்கு கண்ணன் நேரே கணவனாக அருள் புரிவார் என்ற நம்பிக்கை இன்றும் நிலைத்து நிற்கிறது. திருப்பார்கடல் கடைந்த போது ஏற்பட்ட ஆலகால விஷத்தை உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அருந்தியது. அந்த பரபரப்பான சம்பவமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் நிகழ்ந்தது என நூல்கள் கூறுகின்றன. பெருமாளை நேரடியாக தரிசிக்க சுவர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி இதே மாதத்தில் வருகிறது. கோகுலத்தை மழை பேரழிவில் இருந்து காப்பாற்ற கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை உயர்த்தியது கூட